உங்கள் சுற்றுப்புறத்தை அமைதியாக மாற்றும் ராஜயோக தியானம். ஓம் சாந்தி ஆத்மாக்களே, சுற்றுப்புறத்தை கூட அமைதியா வச்சுக்க முடியுமா? ஆமாங்க, இந்த ராஜயோக தியானம் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குது. நம்ம சாதாரணமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவோம், லைட்டா இருக்கும். அதே நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவோம். ஏன் அந்த ரெண்டு இடத்துக்கு இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு? ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி இந்த மாதிரி இருக்கு. ஒரு இடத்தோட எனர்ஜியை யார் மாற்றுறாங்க? யார் அந்த இடத்துல இருக்காங்க, அவங்கதான், அவங்களோட எனர்ஜி தான் இந்த இடத்தை சுற்றி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு இடத்தோட எனர்ஜிய ரொம்ப சக்திசாலியா, ரொம்ப அமைதியா, சந்தோஷமா மாற்ற முடியுமா? கண்டிப்பா நம்ம ஆத்மாக்கள் நம்மளோட அப்படி ஒரு எனர்ஜி நம்ம இருக்கிற இடத்துக்கு இருக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்மளோட உணர்வுகள் அந்த எனர்ஜிய நம்ம இருக்கிற இடத்து இந்த அப்படியே ரேடியேட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க அமைதியை கொடுத்தீங்கன்னா அமைதி நிறைந்த இடம் இருக்கும், சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பார்க்கலாமா? இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க, எண்டு வரைக்கும் பாருங்க. அடுத்து நம்ம இந்த எனர்ஜி, இந்த ராஜயோக மெடிடேஷன் என்ன சொல்லி தருதுன்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாய்ஸி பொல்யூஷன் அதிகமா இருக்கிற இடத்துல தான் இருக்கோம். ஈவன் நம்ம வீட்லயே இருந்தோம்னா கூட, நம்ம ரூம்லயே இருந்தோம்னா கூட, நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆர்குமெண்ட்ஸ், அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு விதமா அப்படி வெளிப்படுத்திட்டு தான் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற சுவரை கூட பாத்தீங்கன்னா அது கூட அந்த எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்குது. ஸோ நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம உள்ளுணர்வுகளை எந்த மாதிரி வெளிப்படுத்துறோமோ அந்த உள்ளுணர்வுகள், அந்த எனர்ஜி தான் நாம இருக்கிற அந்த ரூம்ல நிறைவா நிறைஞ்சு இருக்கும். இப்ப நம்ம அதை மாற்றணும். இதுதான் ராஜயோகா சொல்லுது. எப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு ஆத்மா வாயே பேசாம நம்ம இருக்கிற அந்த இடத்த, அந்த ரூம ரொம்ப அமைதியா சைலன்ஸ் எனர்ஜியால கம்ப்ளீட்டா நிறைக்க முடியும். நம்ம அமைதிக்குள்ள போலாம். இருக்கிற இடத்திலேயே நிமிர்ந்து நேரா உட்காந்துக்கலாம். ஒரு இயல்பான சுவாசத்தை எடுத்துக்கலாம். ஆத்மா ராஜயோக தியானத்துல உயிர் சக்தியை தான் ஆத்மான்னு சொல்றோம். நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா உயிர் சக்தி. முகத்துல புருவத்துக்கு மத்தியில ஒரு ஒளியா எனது உயிர் சக்தி இந்த உடலை இயக்கிட்டு இருக்கு. அததான் ஆன்மீகத்துல ஆத்மான்னு சொல்றோம். உயிர் சக்தினா இந்த உடலை இயக்குகின்ற சக்தி. எனக்குள்ள அமைதி சக்தி நிறைஞ்சிருக்கு. நான் அமைதியையும் மகிழ்ச்சியையும் எங்கேயோ வெளியில தேடிட்டு இருக்கேன். ஆனா ராஜயோக தியானம் ஆத்மா எனக்குள்ளதான் அமைதியும் மகிழ்ச்சியும் இனிமையும் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துது. அமைதியான ஆத்மா
நான் இருக்கிற அந்த இடத்துல, அந்த ரூம்ல அமைதி சக்திய வெளிப்படுத்துற ஆத்ம சக்தி, உயிர் சக்தி எனக்கிட்ட இருந்து வெளி வந்து கொண்டிருக்கின்ற அமைதி, மகிழ்ச்சி, இது முழுவதும் அந்த ரூம்ல இருக்கிற சுவர்கள், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையுமே நிறைச்சிடுது. நான் எந்த ரூம்ல இருக்கேனோ என்னிடமிருந்து வெளிப்படுகின்ற அந்த அமைதி சக்தி, இனிமை சக்தி அந்த ரூம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. யாரெல்லாம் என்னோட உறவுகள் அந்த ரூம்ல வராங்களோ, அந்த வீட்டுக்குள்ள வராங்களோ, அத்தனை பேருமே அமைதி அடைகிறாங்க. ஒரு மகிழ்ச்சியின் அதிர்வலைகளை உணர்வு பூர்வமா உணர்றாங்க. இந்த இடத்தோட எனர்ஜிய ஆத்மா, உயிர் சக்தி நான் அப்படியே மாற்றிடுறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய நான் இருக்கிற இடம் முழுவதுமே உருவாக்கிடுறேன். இந்த எனர்ஜி என்னோட உறவுகள் அனைவரையும் அமைதியா மாற்றுது, இனிமையா மாற்றுது. ஒவ்வொருமே பாசிட்டிவா மாறுறாங்க. ஒட்டுமொத்த அந்த குடும்பமும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மிகுந்த ஒரு குடும்பமா மாறுது. ஒரு சைலண்டான ஆத்மா ஒரு சைலண்ட் சக்திய கம்ப்ளீட்டா எல்லா இதயங்களுக்குள்ளும் சென்று மாற்ற முடியும். எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்த இடம் முழுவதுமே நம்மளோட சக்திகளால நிறைவாக வைக்க முடியும். அந்த சக்திகள், அந்த எனர்ஜிகளையும் நாம் ஒவ்வொருவருமே ஃபீல் பண்ண முடியும். ஸோ நான் இருக்கிற அந்த வீடு வர்ற ஒவ்வொருத்தரையுமே அப்படியே ஹாப்பியா மாத்திடுது. ஒட்டுமொத்தமா அமைதியா மாறிடுறாங்க. இதுதான் இந்த ராஜயோகத்துல கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஆத்மா, உயிர் சக்தி, நான் இந்த உடல் அல்ல அப்படின்ற இந்த ஒரு சத்தம் மட்டுமே நான் இருக்கிற அந்த இடம், ஒட்டுமொத்த இடத்தையும் அமைதியாகவும் இனிமையாகவும் மாற்றி விடுகின்றது. ஒவ்வொருவருமே தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு உயிர் சக்தி, ஆத்மா, என்னிடமிருந்து அமைதியின் அதிர்வலைகள், மகிழ்ச்சியின் அதிர்வலைகள் இந்த ரூம் முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஒரு கமெண்ட்ரிய செல்ஃபா எனக்கு கொடுத்துக்கிட்டு என்ன நான் இருக்கிற அந்த என்னோட ரூமை நான் சக்திசாலியா மாற்ற முடியும். நான் அமைதியாகவும் இனிமையாகவும் மாறும்போது என் முழு குடும்பமும் அந்த உள் உணர்வுகளால நிறையிறாங்க. என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் அமைதியாகும் போது அந்த அதிர்வலைகள் நீண்ட நீண்ட தூரத்திற்கு சென்று என்னோட ஒட்டுமொத்த வாயு மண்டலமுமே அமைதியாகவும் இனிமையாகவும் மாறுது. ஓம் சாந்தி.